இதில் நான் ஒரு சைஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஏதாவது A5 சைஸ் ஒன்று இருக்கும். ரைட். இப்போ இந்த இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இதுவும் ஒயிட் கலர்னால நான் இதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் விளங்கணுன்றதுக்காண்டி solid கலரில். ரைட். ஏதாவது ஒரு கலர் நம்ம ஒரு க்ரீன் இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் போடும். ரைட். அப்போது இந்த மாதிரி ஒரு கலர் ரைட் விருப்பமான கலர் போட்டுக்கோங்க. ரைட். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல வந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜிக் ரேசர்ன்ற டூல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த சேம் கலர் ரேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிள் தானே வேலை. இதை கலர் கிளிக் பண்ணால் அந்த கலர் மட்டும் ரைட் ஒரே சேம் கலர் மட்டும் இதில் வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த மேஜிக் ரேசர்ன்ற டூல். பார்த்தீங்கன்னா சேம் கலர் ரேஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா மற்ற கலர் ரேஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா அப்போது சேம் கலர்ஸ் ரேஸ் பண்ண ஒரு ஒன்றுனா ரேஸ் ஆகும். பட் சேம் கலர்ஸ் தான் இதில் வந்து ஒரு கிளிக்கில் நமக்கு ரேஸ் ஆகும். சரியா? சாதாரணமாக இந்த நம்ம பார்த்தோம் இந்த ஃபோட்டோ எடுத்தா இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்தா பட் இதில் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் எம்மையுமே இது யூஸ் பண்ணுறது குறைவு ரைட்டா. சும்மா பேசிக் லெவலில் சும்மா இந்த நேசரி டைப்பில் வேலைகளுக்கு ரைட் ஏதாவது பிள்ளைகளுக்கு கலர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வேலைகளுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். ரைட். ப்ரொஃபஷனல் லெவல் வேலைக்கு இந்த டூல் யூஸ் பண்ணே இல்லாது. ரைட். அப்படி யூஸ் பண்ணால் இதில் சில பிரச்சனை மிஸ்டேக்ஸ் வரும் நிறைய. ரைட். மேஜிக் ரேசர் பார்த்தீங்கன்னா யாராவது நேசர் லெவல் வேலைக்கு ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்ல வேலைங்க இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் வேலைக்கு இந்த மாதிரியான ரேஸ் பண்ணி எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு அதோட உங்களோட இது முடிஞ்சிடும். ரைட். அதனால் இது வந்து பேசிக் ரைட் ஒரு நர்சரி டைப்பில் வேலைகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போடுறது ஓகே. பேக்ரவுண்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இப்படி இல்லை ரேஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சிலெக்ஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி ரேஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு சிஸ்டம் நான் சொல்லி தருவேன் சிலெக்ஷன் டெக்னிக்ஸ்ன்னு. அந்த சிலெக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் ரேஸ் ரிமூவ் பண்ணணும். ரைட்டா? இந்த ப்ரொஃபஷனலாக ஃபைவர் அப்ஒர்க்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஒர்க் இருக்குது. அதுக்கெல்லாம் இப்படி ரேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது செட் ஆகாது. ரைட். இதுன்னு ஓகே. சின்ன பிரைமரி உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளோட வேலைகள் அந்த மாதிரி ஒர்க்குக்கு இது ஓகே. சரியா? இந்த மாதிரி ரேஸ் பண்ணி பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறது சேம் கலர் ரேஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸுக்கு இது செட் ஆகாது மறுபடியும் சொல்கிறேன். ரைட். ஓகே. அப்போது மேஜிக் ரேசர் இதான் மேஜிக் ரேசர் சேம் கலராக ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல். ரைட். டைம் எடுக்கல மிச்சம். அடுத்து பேக்ரவுண்ட் ரேசர்னு ஒன்று இருக்குது. பேக்ரவுண்ட் ரேசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரேஸ் பண்ணால் பேக்ரவுண்டும் சேர்ந்து ரேஸ் ஆகும். சாதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டுக்கு ரேஸ் பண்ணுற நேரம் பேக்ரவுண்ட் கலர் வந்துச்சு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் வந்துச்சு. பட் இந்த டூல் எடுத்து ரேஸ் பண்ணால் பேக்ரவுண்டும் சேர்ந்து இப்படி ரேஸ் ஆகும் இந்த டூலில். ரைட். அப்போது சம்டைம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டி வந்தால் சில ஃபோட்டோஸில் பேக்ரவுண்டை இந்த மாதிரி ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸில் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டை மட்டும் வச்சு பிஎன்ஜி ஃபைல் சேவ் பண்ண வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு செய்யலாம். பட் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு இது செட் ஆகாது. சரி. அப்போ பிஎன்ஜி ஃபைலில் என்ன பிஎன்ஜி ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை வச்சு எப்படி நம்ம நம்ம செட் பண்ணுறது நமக்கு அதில் அவுட்புட் எப்படி வந்து வரும் அண்ட் அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். ஃபைல் சேவிங் ஃபார்மேட் அப்படின்ற சப்ஜெக்ட் சொல்லிட்டு இடத்துல பிஎன்ஜின் என்ன டிஃபன் என்ன டாகாண்டா என்ன இது எல்லாமே நான் சொல்லித்தரேன். சரி. யோசிக்க வேணாம். ரைட். என்னடா பொறை சொல்லித்தரேன். பொறை எல்லாமே உங்களுக்கு நான் இந்த சிலபஸ் ஆர்டருக்கு போகிறேன். சிலபஸ் ஆர்டரில் போடுற நேரத்தில் அந்த எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்படும். ரைட். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். சரியா? ஓகே. பயப்பட வேணாம். ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு சொல்லித்தரோம். ரைட். எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். இப்போ சொல்லக்கூடிய விடயங்களில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். பிரச்சனையே இல்லை. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் அப்போது ரேசர் அப்படின்ற நேரத்தில் ரைட் இப்போ மெயினாக யூஸ் ஆகாத டூல் தான் இந்த டூல். ரைட். அதுக்கு வேறு டூல்ஸ் இருக்குது. ரைட். அந்த டூல்ஸை நம்ம காய்ப்போம். அண்டு நான் டைம் இதுக்கு வேஸ்ட் பண்ணலை. ரைட். அவங்கள சும்மா இந்த டூலை வச்சுட்டு ரேஸ் பண்ணி செய்யுங்கன்னு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ரைட். அதனால் அந்த டூலில் வந்து நடக்கிற விஷயத்த சொன்னேன். நீங்களும் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் 2 3 போட்டு ரேஸ் பண்ணி பாருங்கள். மேஜிக் ரேசருக்கு சேம் கலர் ஃபோட்டோஸ் எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட். அவ்வளோதான். ரைட். அந்த மேஜிக் பேக்ரவுண்ட் ரேசர் நீங்கள் செய்து பார்க்காட்டியும் பிரச்சனை இல்லை. ரைட். அதை நான் சொல்லித்தரேன். ரைட். அது பிஎன்ஜி ஃபார்மேட்டுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்து அடுத்து நம்ம காய்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளர் டூல் அப்படின்ற டூல். பிளர் டூல், ஷேர்பன் டூல், ஸ்மட்ச் டூல். ரைட். அடுத்து வந்து டொச், பேர்ன், ஸ்மட்ச் டூல். ரைட். இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் காய்க்க போகிறோம்.
பிளர் டூல் அப்படின்றத வந்து இப்போக்கு நான் வந்து பிளர் டூல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஷார்ப்பன் டூலையும் இப்போக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்மட்ச் டூலையும் இப்போக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டொட்ஜ், பர்ன். இந்த டொட்ஜும் பர்னும் வந்து ஃபோட்டோ ரீடச்சிங்கில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு பார்ட் உண்டு. பட் இந்த டூல்ஸை வச்சு டொட்ஜ் அண்ட் பர்ன் யூஸ் பண்ணுறது குறைவு, ரைட்? செய்கிறதே இல்லைன்னு சொல்லே இயலும், ரைட்டா? பட் சில இடங்களில் தேவைப்படும், ரைட்? நான் சொல்லித்தரேன். அண்ட் இது எல்லாத்தோட ஆப்ஷன்ஸும் நம்ம பிறகு காய்ப்போம், ரைட்டா? ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டொட்ஜுன்னு என்ன, பர்ன் என்னன்றதை மட்டும் நான் சத்து பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? பிறகு நம்ம பார்ப்போம், ரைட்? அப்போ முதலாவது வந்து பிளர் அப்படின்ற டூல். பிளர் டூல் ஷார்ப் பண்ணுறது இந்த ஓர்டருக்கு நான் காய்ச்சிட்டு போவேன், ரைட்டா? பெரிய டைம் போகாது, இந்த கொஞ்சத்தில் முடிஞ்சிடும், ரைட்? ஓகே. ஆனால் முக்கியமான சப்ஜெக்ட், ரைட்? நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபோட்டோ நம்ம இங்கே போவோம். ஒரு ஃபேஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன், காணும். இந்த இருக்கு, இந்த கால ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறேன். இந்த ஃபேஸ் ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பான ஃபேஸ். இந்த மாதிரி ரஃப்பான ஃபேஸ் இருக்கிற ஃபேஸை வந்து உங்களுக்கு ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்மூத் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளர் அப்படின்ற டூல். இந்த பிளர் டூல், இந்த பிளர் டூல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் இந்த டூலோட சைஸ் உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இந்த ஃபேஸ் எப்படி நீங்கள் இதாக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்க்கு மேலே இப்படி இதாக்குற நேரத்தில் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் அண்டு பண்ணும், அண்டு அண்டு கண்ட்ரோல் இசட் அண்டு. இந்த லேயரில் வந்து கண்ட்ரோல் ஜே அடிச்சு இதில் கொப்பின்னு எடுத்துக்கிறேன், டூப்ளிகேட்னு எடுத்துக்கிட்டேன், ரைட்? கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன். இந்த மேலே வந்திருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய லேயரில் செய்யணும். அப்போ எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகுது ஃபேஸ். சும்மா ஸ்மூத் பண்ணி வைக்கிறது இல்லை, ரைட்? பட் நம்ம ஸ்மூத் பண்ண தேவைப்படும், ரைட்? எடிட்டிங் பண்ணுற இடத்துல ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்படி இப்படி நம்ம வேலையில் இருக்குன்னு சொல்லி தரேன். இப்போ நம்ம ஸ்மூத் பண்ணதான் பிளர். இதுதான் பிளர். பிளர் ஆகுது, விளங்குதா? தான் பிளர் டூல். ஸ்மூத் ஸ்மூத் ஆகுதானே, ரைட்? ஒரு ஃபோட்டோ ரீடச் பண்ணுற நேரம் ஒரு ஸ்டெப் தான் இந்த பிளர் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது நம்ம செய்கிறதுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகுது, தான் பிளர். பிஃபோர் இப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பிளர், தான் பிளர். அப்போது இந்த பிளர் பண்ணுற நேரத்தில் நல்லா விளங்குங்க. இந்த பிளர் பண்ணுற நேரத்தில் இந்த செக்மெண்ட் இருக்குது தானே, ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதிகரிக்கிற நேரம் இந்த பிளர் ஆகுற அளவு கூடும். இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இது 100 கொடுத்துட்டு பிளர் பண்ணுற நேரத்தில் இந்த ஸ்மூத் ஆகிற ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து பிளாஸ்டிக் மாதிரி போயிடும் பார்த்தீங்கன்னா. பிளர் 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 அதிகரிக்க அதிகரிக்க இதில் ஸ்மூத்னஸ் தான் இந்த மாதிரி போயிடும் பார்த்தீங்கன்னா. இந்த வெளியே ப்ரஷ் பண்ணுறது பிளர், இதுதான் பிளர்ன்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா. பிளர் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இந்த கண் பூர்வம் எல்லாம் பிளர் பண்ணல, அப்படி பிளர் பண்ணால் அது அப்படியே ஃபுல்லாக அந்த தெளிவில்லாமல் போயிடும் பார்த்தீங்கன்னா. பிஃபோர் ஆஃப்டர். இந்த ஒரு ஃபோட்டோ டக்குனு அவசரமாக எடுக்கிறேன், சப்ஜெக்ட் நல்லா விளையுங்க. சாதாரணமாக ஃபோட்டோ காண கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ரைட், இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வெயிட் பண்ணுறேன். நம்ம இந்த ஃபோட்டோ எடுப்போம். இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோட்டோ வேணும், வேறு ஃபோட்டோ எடுப்போம். கொஞ்சம் காட்டுறேன், சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட் இருக்காகும். அப்போது இதில் நம்ம கொஞ்சம் கிளியரான ஃபோட்டோவாக இருக்கணும், டீட்டெயில் நல்லா இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கணும். இந்த இருக்கிற ஒரு படியில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார், அவரை தான் தேடினேன். இந்த இருக்கார் இவர், ரைட்? இந்த ஃபோட்டோ எடுப்போம், ரைட்? இந்த ஃபோட்டோ நான் கண்ட்ரோல் ஜே அடிச்சுக்கிறேன், டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்கிறேன். அப்போ ஒரிஜினல் ஃபோட்டோவை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று எடுத்தாலும் இந்த ஃபோட்டோவிலையும் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பேக்ரவுண்ட்ஸை வந்து இந்த பிளர் டூலை யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்ணி எடுக்கலாம். பட் இந்த டூலில் வச்சு செய்கிறதுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை என்னைய பொறுத்த வரைக்கும். அப்போது நம்ம மோஸ்ட்லி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவில் சிலெக்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு, அப்போது இந்த சப்ஜெக்ட் இந்த 2 பேரும் சிலெக்ட் ஆவாங்க பாருங்கள். இந்த 2 பேரும் சப்ஜெக்டையும் தானே. அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி சிலெக்ட் இன்வாய்ஸ் செலெக்ஷன். இப்போ செலக்ட் ஆகிருக்கிறது இந்த பேக்ரவுண்ட், சரியா? பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கு. அப்போது என்ன செய்யலாம், ஃபில்டரில் போயிட்டு பிளர்ண்ட் இருக்குது,
இதில் நிறைய வகையான பிளர் இருக்குது. வேணா டைம் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். பட் நான் ஃபில்டர்ன்ற சப்ஜெக்ட் சொல்கிற நேரம் இந்த ஒவ்வொரு பிளரையும் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சர்ஃபஸ் பிளர்னா என்ன, ரேடியோ பிளர்னா என்ன, ரைட், கர்சியன் பிளர்னா என்ன, லென்ஸ் பிளர்னா என்ன, சரி, ஸ்மார்ட் பிளர்னா என்ன மாதிரி யூஸ் ஆகுது, ரைட், அது எல்லாமே சொல்லி தருவேன். ரைட், டிரெக்ஷனல் பிளர் இந்த மாதிரி யூஸ் ஆகுது எல்லாமே சொல்லி தருவேன். பட் இந்த வந்து கர்சியன் பிளர் நல்ல பிளர் வந்து கர்சியன் பிளர் பார்த்தீங்களா. இந்த கர்சியன் பிளரை பற்றி இந்த உங்களுக்கு இந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா அதிகரிச்சா பார்த்தீங்கன்னா இதுதான் பிளர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவில்லாமல் ஆகுறதுமா அந்த அதுக்கு தான் சொல்கிறது பிளர்ட். பிளர்டாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை, மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவில்லாமல் இருக்குது, பிளர்டாக இருக்குது, ரைட், பிளர்ட் தான் பிளர். அப்போ இந்த பிளர் பண்ணுற இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பிளர் பண்ணுற நேரம் இந்த பேக்ரவுண்ட்ஸை பிளர் பண்ணுற அதிகமான ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிளர் பண்ணி தான் வைப்பாங்க, ரைட், இந்த வெட்டிங் ஆல்பம்ஸ். ஏன்னு சொன்னால் பேக்ரவுண்டை கொஞ்சம் பிளர் பண்ணுற நேரம் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒப்ஜெக்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒப்ஜெக்ட் வந்து நல்லா தெளிவாக இருக்கும், ரைட். அப்போது இந்த மாதிரி பிளர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பிளர் போடல, ரைட். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி டிசெலக்ட் அதிகமாக இன்னொரு சப்ஜெக்ட் என்னென்னு விளங்குங்க என்னென்னா இந்த பிளர் வந்து நம்ம பிளர் ஆப்ஷனில் தானே போகிறோம், ரைட். இந்த இடத்துல பிளர் டூலில் வச்சும் பிளர் பண்ணலாம், நான் அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டினது. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபில்டரில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட். அதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இந்த பிளர்வே நமக்கு யூஸ் பண்ணலாம், சரியா, ரைட். சின்ன சின்ன இடங்களுக்கு இந்த பிளர் யூஸ் பண்ணலாம், ரைட். பிளர்ன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி தெளிவில்லாமல் ஆக்குறது. இந்த பிளர் டூல் எடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இப்படி இப்படி தேக்க போனால் நிறைய டைம் போகும், சரியான முறையில் வராது, ரைட். பட் இந்த மாதிரி ஃபேஸுக்கு ஓகே, இந்த மாதிரி ஃபேஸை வந்து கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவும் வந்து பிளர் ஆப்ஷனில் தான் நம்ம செய்கிறது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான இடங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த பிளர் டூல் யூஸ் பண்ணி இப்படி பிளர் பண்ணிக்கலாம். அதே போல் இவர் எடுத்தீங்கன்னா ஷார்ப்பன் டூல், ஷார்ப் பண்ணுறது, ரைட். ஷார்ப்ன்ற நேரத்தில் இந்த அக்கா ஜுவல்லரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, பாருங்க, இந்த ஜுவல்லரி பாருங்க, இந்த ஜுவல்லரியில் இந்த ஷார்ப்பன் டூல் எடுத்துகிட்டு போயிட்டு இதை கொஞ்சம் இப்படி சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி தாக்குற இந்த ஜுவல்லரி ஷாப் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, கொஞ்சம் பல கொஞ்சம் நீங்கள் அண்டு பண்ணும் பாருங்க. கண்ட்ரோல் ஜே, பிஃபோர் ஆஃப்டர் பார்க்க லேசாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா பிஃபோர் இப்படி இருந்துச்சு, இந்த ஆஃப்டர் பார்த்தீங்களா ஷாப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஷைனிங் ஒன்று வந்துருக்கு, ரைட். இந்த ஜுவல்லரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மட்டும் இல்லை, ரைட், ட்ரெஸ் எல்லாம் ஷாப் பண்ணி எடுக்கலாம், ரைட். இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த பிஃபோர் ஆஃப்டர் இந்த இடங்கள் தான் இந்த ட்ரெஸ் சில ஷாப்ஸ் பண்ணலாம், ரைட். அப்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் சில இடங்கள் இந்த நல்லா ஷாப் எடுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இந்த இந்த டிசைன் எல்லாம் ஷாப் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்களா. நீங்கள் உங்களோட மெஷினில் நீங்கள் தனியாக செய்கிற இருந்தாலும் தெளிவாக இருக்கும். இந்த ஷார்ப்பன் டூல், ஷார்ப் பண்ணுறேன்னு சொல்லுவோம், ரைட். ஷார்ப்பன் இப்படி ஸ்மூத் பாருங்க, இப்படி தெளிவில்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாக வரும், கொஞ்சம் டீட்டெயில் அப்பாகி வரும், ரைட். தான் ஷார்ப் டூல், ரைட். அப்போ உங்களுக்கு ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ஃபோட்டோ ரீடச்சிங் சப்ஜெக்ட் சொல்லி தருவேன், ரைட். அந்த நேரத்துக்கு இது எல்லாமே ஃபோட்டோஸை ஷார்ப் பண்ணுறது எப்படி அதெல்லாமே நான் கேட்பேன். பட் இந்த ஷார்ப்பன் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் நல்லா ஷார்ப் ஆச்சு பார்த்தீங்களா. அதே போல் இந்த இடத்துல இருக்காரு ஸ்மச் டூல். இவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்மச் பண்ணலாம் அப்படின்னா இந்த டூலை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் சிரிக்க இங்கே 1050 இருக்கேன், சாரி நான் ஷாப்பில் இருக்கேன். ஸ்மச் டூல், ரைட். ஸ்மச் டூல் கிளிக் ஆகல, எப்படி கொஞ்சம் இப்படி இழுக்கலாம் பார்த்தீங்களா ஃபோட்டோ, பார்த்தீங்களா ஸ்மச் ஆகுது, ரைட். நமக்கு தேவையான கொஞ்சம் 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 ஓவராக சிரிக்க வேண்டாம், இப்படி சிரிக்க வைக்கலாம் பார்த்தீங்களா, ரைட். அன்டூ பண்ணுறேன், ரைட். அது நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் மாற்றலாம், ரைட். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த தேவையான இடங்கள் இப்போ தலையாக கொஞ்சம் இப்படி பெருசாக இருக்குன்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் தான் ஸ்மச் டூல்னு சொல்கிறது, ரைட். கொஞ்சம் பெருசாக செஞ்சு காட்டுறதுக்கு ரீசன் வந்து அப்போ தான் உங்களுக்கு இந்த வித்தியாசம் விளங்கும், ரைட். பட் ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன்னா இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, ரைட். பட் இந்த உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக என்ன செஞ்சு காட்டுறேன், ரைட். இந்த பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த ஸ்மச் டூலை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி. பட் இதை விட ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட். பர்ஃபெக்ட் ஆப்ஷன் உண்டு ஃபில்டரில் இருக்கக்கூடிய லிக்கிஃபை ஃபில்டர். இதில் வேறு லெவலில் இந்த ஃபேஸ் ஆங்கிள் இந்த ஸ்மச் டூலில் செய்கிற வேலைகளை விட அட்வான்ஸான வேலைகள் பர்ஃபெக்டாக செய்யலாம், சரியா. லிக்கிஃபை ஃபில்டர், ரைட். இந்த ஸ்மச் கேம் இருக்குது, ரைட். வோப் டூல்னு மாற்றி போட்டிருக்கு, ரைட். இதுதான் சப்ஜெக்ட். அண்ட் இதில் வேறு லெவல், ரைட்டா. இந்த 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 சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு லிக்கிஃபை ஃபில்டர் தனியாக சொல்லி தருவேன்.
ரைட். இந்த இதில் சிரிக்க வைக்கிறது, சிரிச்சது போதுமா போதாதா, வாயை சின்னதாக்கணுமா, வாய் லிப்பை சின்னதாக்கணுமா, ரைட், ஃபேஸ் சைஸை சின்னதாக்கணுமா, ஃபேஸை பெருசாக்கணுமா, ரைட், எல்லாமே செய்யலாம். கண்ணை சிறுசாக்கணுமா, கண்ணை பெருசாக்கணுமா, ரைட், நெத்தியை குறை சின்னதாக்கணுமா, பெருசாக்கணுமா, ரைட், இந்தா இவரை இப்படி செய்யணுமா, இந்தா அவட வாயை பெருசாக்கணுமா, ரைட், மூக்கை தூக்கணுமா, பார்த்தீங்களா, மூக்கு பெருசா, ரைட், எல்லாமே எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா, வேற லெவல், ரைட். நெத்தி பெருசா சின்னதாக இருக்கா, ரைட், இதெல்லாமே இதில் வந்து ரைட். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட், பயப்பட தேவையில்லை போகும். பட் ஸ்மச் டூலை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிற வேண்டிய வேலை, ரைட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மச் டூலை பொறுத்த வரைக்கும் இந்த தேவையான பார்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, ரைட், ஃபேஸ் மட்டும் இல்லை, ரைட், கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹேர் எடுத்து இதில் வச்சு நம்ம வேறு டிசைனிங் ஒன்று காய்ப்பேன், ரைட்டா. இந்த ஆயில் பெயிண்டிங் டைப் இருக்குது தானே, அதுக்கும் இது யூஸ் பண்ணலாம், ரைட். ஆயில் பெயிண்டிங் டைப்புக்கு இதை வச்சு விடி விடி சின்ன சின்னதாக இருக்கணும், ரைட். ஆயில் பெயிண்டிங் டைப்பை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் காய்க்கிறேன், ரைட்டா. இந்த வீடியோ ஒன்று போட்டுவிட்டேன், பார்ப்போம். எழுவான ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரைட் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் பெயிண்ட் டைப்பில் இந்த ஃபேஸை மாற்றணும்னு சொன்னால் எனக்கு இப்படி டைம் எடுத்து இப்படி மாற்றலாம், ரைட். அப்போ இந்த பார்த்தீங்களா, அப்போ இதான் ஸ்மச் டூல், ரைட். ட்ராக் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு செய்யலாம், ரைட். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் எடுத்து பாருங்கள். அதே போல் டொச் டூல், டொச்சுன்னு சொல்கிறது இந்த ஃபோட்டோஸில் இந்த லேடியில் ஃபோட்டோ எடுப்போமா, ரைட், இந்த லேடியில் ஃபோட்டோ எடுப்போம், ரைட். டொச் டூல், டொச் டூலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் அதிகமாக இந்த டொஜ்ஜும் பேர்ன்னு சொல்கிறது வந்து ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் எடிட் பண்ணுற நேரத்தில் அந்த ஃபேஸில் டார்க்கான ஏரியா லைட்டான ஏரியான்னு இருக்குது, ரைட்டா. இப்போ இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த ரீடச்சிங் பண்ணுற நேரத்தில் டொச்சுன்னு சொல்கிறது வெளிச்சம், பேர்ன்னு சொல்கிறது கொஞ்சம் ஷேடோ, ரைட்டா. டொச் இந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு டொச் பண்ணணும், லைட் ஆக்க வேண்டிய இடங்கள் லைட் பண்ணியிருக்கலாம். சாஃப்ட் ரவுண்ட் போட்டுட்டு இந்த எக்ஸ்போஸ் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு வீடியோ உங்களுக்கு லைட் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா இதுதான் டொச்சுன்னு சொல்லுது, ரைட். இப்படி அவ்வளோ பேசிக்காக போடுறேன் இதான், ரைட். அப்போது இதுதான் டொச், ரைட். பேர்ன்னு சொல்கிறது இந்த ஃபேஸில் வந்து நமக்கு தேவையான இடங்களை டார்க் ஆக்குறதுக்கு ஏரியாஸ் சொல்கிறது பேர்ன்னு சொல்லுவோம், ரைட். இப்போ இந்த ஃபேஸை இப்படி இந்த நார்மலாக பேர்ன் பண்ணுறேன், பேர்ன் கூட, பட் இதை சொல்கிறது பேர்ன், டொச் அண்ட் பேர்ன், ரைட். பேர்ன் பண்ணுறது ஒரு ஃபேஸில் 3D லுக் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் பேர்ன் ஃபுல்லாக பண்ணல, சும்மா இது ரைட் டூல் வச்சு பண்ணுறேன், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரைட்டாக. டூல் சைஸஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட். பேர்ன் பண்ணுறேன்னு சொல்லுவோம் இது, ரைட். அப்போது இதுதான் சொல்கிறது பேர்ன். ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்க, கொஞ்சம் 3D லுக் ஒன்று வச்சு நான் ஃபுல் அந்த பெர்ஃபெக்டான கவர் பண்ணல, ரைட். ஒன்று தான் பண்ணியிருக்கேன். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டொச் இந்த ஃபேஸ் வந்து வெளிச்சம் ஆகும் பாருங்க, லைட் ஆகும் பாருங்க. இந்த ஃபேஸ் எதுவுமே ரீடச் எதுவும் பண்ணிடல, பட் வெளிச்சம் ஆகுது, லைட்னிங், ரைட். இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கறது இல்லை, லைட் கூட, ரைட். சின்ன லைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபேஸுக்கு தேவையான மாதிரி நமக்கு லைட் போட்டுக்கலாம், வெளிச்சத்தை கூட்டலாம், ரைட். ஓவராக போட்டால் சுடுபட்டு போயிடும் இந்த மாதிரி, ரைட். அப்போது ரைட் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தேவையான மாதிரி லைட் போட்டுக்கலாம், தான் லைட்னிங், இதான் தான் லைட், ரைட். இது சொல்கிறது பேர்ன். இந்த இடத்துல வந்து பேர்ன் டூல், இந்த பேர்ன் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸை வந்து இப்படி டார்க் ஆக்கலாம், ஒரே சைஸில் வச்சு செய்கிறது இல்லை, பட் உங்களை போட்டுறேன், ரைட். ரைட் நமக்கு தேவையான மாதிரி பேர்ன் பண்ணியிருக்கலாம், டொச் பேர்ன் சொல்கிறது, ரைட். அப்போது சாதாரணமாக இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் மெத்தட் ஒன்று இருக்குது, ரைட்டா. அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லி தரேன். இந்த இடத்துல வந்து கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்ற டூல் ஒன்று இருக்குது. இதை எடுத்து இந்த பக்கம் போனேன், அது சொல்கிறது வந்து டொச்சுன்னு சொல்லுது, இது வந்து டொச். இந்த பக்கம் சொல்கிறது பேர்ன், ரைட். இதில் என்ன வச்சு தான் ஃபேஸ் வெல்ல வந்து இந்த ப்ரொஃபஷனல் ரீடச்சிங்கில் ஃபேஸ் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபேஸில் 3D லுக் எடுத்துகிட்டு வர்றது அதில் தான், ரைட்டா. ஃபேஸில் அந்த
மேக்கப் பண்ண மாதிரி ரைட் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோட்டோன்ற அவசரமா ரீடச்சிங் இதா பார்த்தீங்களா இப்படியான ஃபேஸை இதா இதுதான் சொல்கிறது வந்து டச் லைட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் ஃபேஸில் இது பேர்ன் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்போ அது அப்படி செஞ்சால் தான் இந்த ஃபேஸ் வந்து இந்த மாதிரி 3D லுக்கில் வரும் ஃப்ளட் இல்லாமல் 3D லுக்கில் வரும் அப்போது அதுக்கு வந்து உண்மைக்குமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான் யூஸ் பண்ணுவோம் பட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த இதையும் யூஸ் பண்ணலாம் நான் இதை வச்சும் சில எடிட்டிங் செஞ்சு காட்டுவேன் ரைட்டா இப்போ நீங்கள் பார்க்கணும் டொச் டார்க் இந்த லைட் பண்ணுறது பேர்ன் டார்க் ஆகுறது சாதாரணமாக இந்த முன்ன நான் அதிகமான இடங்களை கண்டிருக்கேன் என்னென்னா இந்த ஐடென்டி கார்டு ஃபோட்டோலாம் நம்ம எடுக்க போகிற இடத்துல ரைட் ஸ்கூல் போகிற காலத்தில் என்ன செய்வாருன்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுத்து போகிறோம் டக்குனு போய் இப்போ நம்ம ஒரு ஐடென்டி கார்டு இதான் நம்ம ஐடென்டி கார்டுனோமே சும்மா போடுறேன் ரைட்டா இந்த ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு போகிறோம் டக்குனு என்ன செய்வாரு விடி சைஸை இந்த இடத்துல போய்த்து டொச் டூல் எடுப்பார் எடுத்துட்டு இப்படி சைஸை கூட்டுவார் கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சுக்கிறணும் லேயர் ரெண்டு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு விலங்கு வித்தியாசம் ரைட் அதனால தான் ரைட் இந்த இதில் போயிட்டு இந்த எக்ஸ்போஸை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இப்படின்னோம் இதுதான் சப்ஜெக்ட் முந்தி பிஃபோர் அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபோட்டோவில் வெள்ளையாக இருக்கோம்னு நினச்சிட்டு நம்மளும் மறுபடியும் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் போவோம் ரைட் அப்போ இந்த மாதிரி ரைட் இந்த வெள்ளையாக தந்துட்டாரு இப்போ அப்படி இல்லை இப்போ ரீடச்சிங்ன்ற பாட்டு இருக்குது வேறு லெவல் ரைட்டா இந்த டூலெலாம் லைட்னிங் மட்டும் போடுறது இல்லை ஃபோட்டோஸ் வந்து வேறு லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் ரைட் அப்போ அதெல்லாம் நான் சொல்லி தரேன் ரைட் அப்போது பார்ப்போம் அப்போது இப்போ ரீடச்சிங்னு சொல்கிறது வந்து இந்த லெவலில் வரணும் ஃபோட்டோஸ் தான் ரீடச் பண்ணியிருக்கு ரைட் அப்போது நார்மல் ஃபோட்டோ இதோ அப்போ ரீடச் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்ப்போம் ரைட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடச் பண்ணியிருக்கலாம் தான் சரி ரைட் அது ரீடச் பண்ணியிருக்கு ரைட் ரீடச் பண்ணுறது என்னன்றதை நம்ம கேட்போம் ரைட் அப்போ அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு டொச் அண்ட் பேர்ன் அப்படின்ற சப்ஜெக்ட் தேவை ரைட் டொச் பேர்ன் இந்த ஸ்மச் டூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் ரைட் இந்த கலர்ஸை வந்து டார்க் ஆக்குற மாதிரியான இந்த ஆஷ் கலரில் ஷேட் பண்ணுற மாதிரியான சப்ஜெக்ட் அந்த ஸ்மச் டூல்ன்ற டூலில் நடக்குது ரைட் அப்போது இந்த டூல்ஸ் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணி பாருங்கள் இதுக்கு எந்த வரைக்கும் இல்லை ரைட் ஒர்க் எதுவும் நான் போடலை ரைட் எதுவும் யோசிக்க தேவையில்ல பிளர் ஸ்மச் ரைட் ஷார்பன் டூல் அடுத்து அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொச் பேர்ன் ரைட் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ரைட் டே 11 கிளாஸுக்கு பிறகு டொச் பேர்ன் பிளர் இதெல்லாம் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் சரியா அப்போது இந்த கொஞ்சத்தை நீங்கள் என்ன செய்யுங்கடா கிளிக் பண்ணி பாருங்கள் ரைட் டைம் எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா ஏன்னு சொல்கிறேன்னா பிறகு நம்ம ஒர்க் பண்ணுற நேரத்தில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஓகே அப்போது இதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் பிளர் டூல் இந்த டூல்ஸ் ஆரையும் கிளிக் பண்ணி பாருங்கள் டைம் எடுத்து ஓகே அண்ட் வேறு ஏதாவது சிக்கல்கள் சந்தேகங்கள் இருக்கா ரைட் அடுத்த கிளாஸ் தான் மெயினான ஒரு டூலுக்கு போகிறோம் பெயிண்டிங் டூல்ஸ் ரைட்டா இந்த சப்ஜெக்டை படித்ததுக்கு பிறகு ஒரு இந்த கோர்ஸில் வந்து சின்ன ஒரு திருப்பம் வரும் சின்ன ஒரு திருப்பம் இல்லை பெரிய ஒரு திருப்பம் வரும் பெயிண்டிங் டூலில் ஒரே ஒரு டூல் தான் அடுத்த கிளாஸ் படிப்போம் என்னன்னு சொன்னால் ப்ரஷ் டூல் மாத்திரம் ரைட் பெயிண்டிங் டூலில் இந்த ப்ரஷ் டூல் மாத்திரம் தான் அடுத்த கிளாஸ் படிப்போம் இதில் அந்த அளவுக்கு இருக்கிற 2 ஹவர்ஸ் ஃபுல்லாகவே இந்த பெயிண்டிங் டூல்ஸ் அப்படின்றதுல இந்த ப்ரஷ்ன்ற டூலை நம்ம முழுமையாக படிப்போம் ரைட் அடுத்த கிளாஸ் இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டூல் ரைட்டா அட்வான்ஸ் டைப்பில் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த பெயிண்ட் ப்ரஷ் டூல் ரைட் அந்த அளவுக்கு இதில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரஷ் டூல்ன்ற டூலில் தான் பார்ப்போம் ஃபுல்லாக பார்ப்போம் அண்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுற நேரம் வரக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி விட்டுறேன் ரைட் ஓகே அப்போது அடுத்து நம்ம இதோட கிளாஸை முடிக்கிறோம் அண்டு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வந்துருச்சு ரைட் உங்களை ஒரே ஒருத்தர் தான் ப்ராக்டிக்கல் செய்து போட்டிருந்தீங்க அண்ட் வின்னாரே ஆர் ஃபைலில் போட்டிருக்கீங்க ரைட் சுதர்ஷன் அண்ட் எனக்கு நீங்கள் ஜிப் ஃபைலில் போடாதீங்க ரைட்டா நம்ம கொஞ்சம் இந்த ஜிப்பில் போட்டால் எனக்கு டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும் ரைட் நீங்கள் வந்து ஃபோட்டோஸை டிரெக்டாகவே அட்டாச் பண்ணி போடுங்க ரைட்டா அப்போது ரைட் ஃபோட்டோஸை வந்து டிரெக்டாக அட்டாச் பண்ணி போடுங்க அப்போ எனக்கு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே இமெயிலில் வச்சு பார்த்துடலாம் ரைட் அப்போது ரைட் நான் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன் ரைட் அது இது அடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் ரைட் அடுத்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செய்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபோட்டோஸை டிரெக்டாக போடுங்க ரைட் ஜிப் பண்ணாதீங்க ரைட் ரார் பண்ணாதீங்க நீங்கள் ரார் பண்ணி போட்டால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ரைட் அது நினைக்காதீங்க ரைட் ரார் பண்ணி போட்ட நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ரைட் இது நான் வந்து டவுன்லோட் பண்ணி அது அப்படியே எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் சிக்கல் ரைட் ஓகே ஷே
ஓகே. அப்போ நம்ம அடுத்த கிளாஸே பார்ப்போம். ரைட்டா ப்ராக்டிகல்ஸ் நான் இத ஜிப் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி போட்டுட்டு தான் பார்க்கணும். அண்ட் என்ன சார் இப்போ டவுன்லோட் பண்ண போனா சம்டைம்ஸ் சிக்கலாகும்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். அண்ட் நீங்க ஃபோட்டோஸ் இத அனுப்புற நேரத்தில ஜேபிஜி ஃபைல மட்டும் அனுப்புங்க. ரைட்டா ஜேபிஜி ஃபைல அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓகே. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். அண்ட் தேங்க் யூ. குட் நைட். குட் நைட். பாய்.